ஏன் இன்னைக்கு திருமூலரை நம்ம பேசுகிறோம்? சைவ திருமுறையில் 12 திருமுறை, அதில் 10வது திருமுறை திருமந்திரம் திருமூலர் எழுதியிருக்கார். எல்லாம் ரைட். இன்றைக்கே அது தேவைப்படுகிறது. திருமூலர் அன்பே சிவம். உண்மையிலே கமலஹாசன் அன்பே சிவன் டைட்டில் திருமூலருக்கு தான் ராயல்ட்டி கொடுக்கணும். அதே மாதிரி நாயகனாய் நின்ற நந்தகோபாலன், அந்த நாயகன் டைட்டிலுக்கு ஆண்டாளுக்கு தரணும். எத்தனையோ யுகங்கள் மாறிடுச்சு, எவ்வளோ வருஷம் மாறிடுச்சு. இன்னும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், எல்டர் ஸ்டேட்ஸ்மன் மூதறிஞர் ராஜாஜி, காமராஜர், எவ்வளவோ தலைவர்கள் வந்தாலும் இவர்கள் தான் இன்றைக்கும் பேசுகிறார்கள், பேசப்படுகிற பொருளாக இருக்கிறார்கள். அதை போல சைவத்தில் காரைக்காலமையார், வைணவத்தில் ஆண்டாள் இந்த சமூகத்தை காதலித்தார்கள். இன்னைக்கு அன்பு குறைஞ்சிருக்கு. அதனால தான் நான் ஒரு பத்திரிகையாளர், காலையில் பத்திரிகை படிக்கும் போதே மாநிலத்தின் செய்திகள், மத்திய அரசு செய்திகள், ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்துட்ட விட இப்போ கடந்த 10 வருடங்களாக கிரைம் நியூஸ் தான் அதிகமாக இருக்கு. காரணம் சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை. பெங்களூரில் சிஇஓவாக இருக்கிற அந்த பேரை கூட எழுதி எடுத்துன்னு வந்திருக்கேன், சுச்சானா சேத்துன்னு. அவங்க கோவாவுக்கு போயிருக்காங்க. முந்தானத்து நடந்த செய்தி. கணவனுக்கும் மனைவிக்கும் உறவில் விரிசல், அது பிரிவை நோக்கி போயிட்டு இருக்கு. 4 வயசு பையனை யார் வச்சுக்கிறதுன்றதில் கோவாவில் ரூம் எடுத்து அந்த பையனை, அந்த பெற்ற தாயினும் சால பரிந்துன்னா, பெற்ற தாயினும் ஆயன செய்யும்னா, கருணையே வடிவானவள் தாய். அந்த 4 வயசு பையனை அங்கே கொலை செய்து விட்டு ஃப்ளைட்டில் வராமல் சூட்கேஸில் அந்த பாடியை வச்சு காரில் வரும்போது கர்நாடக மாநிலத்தில் சித்ரதுர்கான்ற ஒரு ஊரில் அதை கண்டுபிடிச்சி திருப்பி கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி இன்றைக்கி செய்தி நடந்துட்டுருக்கு. சிஇஓ. அப்போ எங்கே போயிட்டுருக்கு இந்த சமூகம்? நீ பாட்டுக்கு திருமூலர்ன்ற, திருவாசகர்ன்ற, அன்புன்ற, நாடு எங்கடா போயிட்டுருக்கு? ஆனால் நண்பர்களே, இப்படி ஒரு செய்தி வந்ததுன்னா இன்னொரு செய்தியும் இங்கே இருக்குது. நிழல் இருந்தால் நிழல், வெயில் இருந்தால் மழை, பகல் இரவு. மதுரை மாவட்டத்தில் மேலூர் பக்கத்தில் இருக்கிற கொடிக்குளன்ற கிராமத்தில் தன்னுடைய கணவனையும் இழந்துவிட்டு, தன்னுடைய மகளையும் இழந்துவிட்டு, 1 ஏக்கர் 42 சென்ட் நிலத்தை 4 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்தை அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்த வேண்டும் என்று ஒரு சாதாரண பெண்மணி கொடுத்திருக்கிறார். அதுவும் இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அன்பு, கருணை. நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். ஆர்க்கும் இடிமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றின்மின் வேட்கை உடையீர் விரைந்து உண்ணாதீர்கள் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினும். நீங்க திருமூலர்லாம் ஏன் இன்னைக்குன்னா, எத்தனை யுகம் ஆனாலும் ஒரு திருமூலர், என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு சொன்னார் அவர். அப்போ பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு கிடையாது, பேனா கிடையாது, ஒன்றும் கிடையாது. தரங்கம்பாடி போறையாரில் ஆங்கிலேயர் வந்த பிறகு தான் நம்ம ஊரில் ப்ரெஸ்ஸே பிரிண்டிங் எழுத்தெல்லாம் வந்தது. ஓலைச்சுவடில் எழுதினாங்க. நான் ஏன் இந்த திருமந்திர பாடலை இப்போ சொல்கிறேன்னா, ஆர்க்கும் இடிமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின். பசின்னு வரானா எல்லாருக்கும் சாதம் போடு. மாமம் மச்சான் வேண்டியவன் வேண்டாதவன், ஜாதி பார்க்காத, இனம் பார்க்காத, மொழி பார்க்காத. ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின். எவனா 2 பேர் வரானா அவனுக்கு சாதம் போட்டு ஒன்றை எடுக்கிறத போட்டு சாப்பிடு. உடனே கதவை தாப்பா போட்டுன்னு சாப்பிடாத. எவனாவது வந்துட போறான்னு எடுத்து சீக்கிரம் சாப்பிடாத. சரி, இது யார்கிட்ட நீ கற்றுக்க போற? மனிதர்கள்ட்ட கற்றுக்க. அதுக்கு அவர் அதெல்லாம் தாண்டி போயிட்டார். காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினும். ஒரு காக்கைக்கு சாதம் வச்சு அது உண்டி சாப்பிடாது. அது எல்லா தன்னுடைய இணைகளையும் கூப்பிட்டு சாப்பிடும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கும் திருமூலரும் படிச்சுட்டு நான் உண்மையிலே கண் கலங்கினேன். நேரலையில் பேசினேன். 10 நாள் கூட ஆயிருக்காது. என்னுடைய நெஞ்சம் கவர்ந்த நண்பர் புரட்சி கலைஞர் காலம் சென்ற கேப்டன் அவர்களை இந்த திருமந்திரத்தை படிக்கும்போது அந்த கோயம்பேடிலிருந்து அவருடைய உடல், அவருடைய விருகம்பாக்கம் வீட்டிலிருந்து கோயம்பேடு போய் தீவுத்திடல் போய் தீவுத்திடல்லேருந்து திருப்பி கோயம்பேடுக்கு வந்து அவருடைய அலுவலகத்தில் அடக்கம் செய்யவர்களை
நேரலையில் இருந்தால் வர்ணனை செஞ்சேன். எவ்வளவு கூட்டம், எவ்வளவு மனிதர்கள், ஜாதியா மதமா மொழியா என 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை தேடி வருகிற அத்தனை பேருக்கும் தன் அலுவலகத்தில் சோறு போட்டார். ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, மொழி பார்க்கல. அவர் திருமூலர் படிக்கல, திருவாசகம் படிக்கல, திவ்ய பிரபந்தம் படிக்கல, மாசேத்தும் படிக்கல, ஓசிமின் படிக்கல, கன்ஃபியூஷியஸ் படிக்கல, ஏங்கல்ஸ் படிக்கல, எமர்சன் படிக்கல. வரலாற்று பாடத்தை படிக்கவில்லை, வாழ்க்கை பாடத்தை படித்தான். அதனால்தான் எம்ஜிஆர் பேசப்படுகிறார், விஜயகாந்த் பேசப்படுகிறார். இவர் சொன்னார், எல்டாம் ரோட்ல நான் பாலாவும் நானும் ரூம்மேட்டா இருந்தேன்னு. பாலா அண்ணனுடைய நாச்சியார் படத்தில் நடித்தேன். இப்போ அவருடைய வணங்கான படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். என்னால் 2 மணி நேரம் மைக்கில் பேச முடியும், அரசியல் பேச முடியும், எல்லா தலைவர்களோட நெருக்கமாக பழக முடியும். பாலா சார் படத்தில் ஒரு சீன் டேக் வாங்குறதுக்குள்ள உயிர் போயிடும். அது பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறார். அப்போ தான் அந்த வடிவம் காவியம் முழுமையாக வரும். நான் எதுக்கு இதை தேமுதிக தலைவருக்கும் திருமூலருக்கு என்னடா சம்பந்தம் கேட்கலாம். அவர் அன்பு செய்தார். அந்த ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின், அதை தான் வள்ளலார் எடுத்தார். வள்ளலாருக்கு பிடித்த நூல் திருவாசகம். வள்ளலாருக்கு பிடித்த ஒரு கேரக்டர், ஒரு ஆளுமை உள்ளவர் திருஞான சம்பந்தர். இடரினும் தளரினும் ஒரு நோய் தடரினும் உன் கடல் தொழுது எழுவன். என்னால் அப்பப்போ புதுக்கோளை கைமாற முடியாது, ஒரே தலைவன் ஒரே கொள்கை அப்படின்னார் அவர். திருஞான சம்பந்தரையும் சுந்தரரையும். அப்புறம் சுந்தரருக்கு சிவபெருமான் நண்பர், நமக்கு எதிர்வீட்டுக்காரனே நண்பனாக இருக்க மாட்டேங்கிறான். அன்னை பராசக்தி ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தான்னா அந்த தகுதி அவருக்கு இருந்தது. இவ்வளவு 900 அரங்குகள், லட்சக்கணக்கான புத்தகங்கள், என்ன செய்யுது? என்ன மெசேஜ் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? அறிவு வளர்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதயத்தில் ஈரம் வேண்டும், அன்பு வேண்டும், நேசிக்க வேண்டும். நேசிக்கிறவர்களே நேசிக்கப்படுவார்கள், பைபிள் சொல்லுது. ஏன் இன்னைக்கு காமராஜரை பற்றி பேசுற? முக்கால் கை சட்டைக்கும் முழுந்துண்டு வேட்டிக்கும் தன் தனி மனித தேவைகளுக்கு சுவர் எழுப்பி கொண்டவன் இல்லாலும் இல்லால் இல்லை என்ற ஏக்கமும் இல்லால் காதலையே அரசியலுக்கு கரைத்து விட்ட கங்கஜவன். தென்றலே தென்பொதிகை மலை சாரலே தங்கமே தமிழே பழனிமலை ஆண்டுகையில் கூட ஓடி இருக்கும், உன் கையில் அது கூட இல்லைன்னா. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு பேப்பர்காரன் தட்டுறானா, வீட்டில் இன்கம் டேக்ஸ் தட்டுறானா, பால்காரன் தட்டுறானா, யார் தட்டுறான், செலவக்காரன் தட்டுறானா, காலிங் பெல் அடித்தாலே கஷ்டமாக இருக்கானா, அவர் அதை பற்றி கவலையே போடலை. இந்த சமூகத்தை நேசித்தார் அவர். அதனால தான் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழும்போது வாழ்க்கை இல்லை, உயிரோடு இருப்பதா வாழ்க்கை, உயிர்ப்போடு இருப்பது தான் வாழ்க்கை. திருமூலர் தான் சொல்லுகிறார். நீ மரம் உருவி கட்டியிருக்கேன், நான் பட்டை அடிச்சிருக்கேன், நான் சாமியை பார்த்துட்டேன், அதெல்லாம் கிடையாது. உள்ளத்து ஒருவனை உள்ளூர் ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்க ஒருவனை உள்ளமும் தானும் ஒன்றாக இருப்பனும் உள்ளம் அவனை ஒருவரியாதன. உள்ளத்தில் இருக்காண்டா அவன். நான் சாமியை பார்த்துட்டேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறார் அவர். ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் இந்த அகல நீளத்தை, பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேன். அந்த பேரறியாத பெருஞ்சுடர் என்பதைத்தான், அந்த வரிகளைத்தான் வள்ளலார் எடுத்தார். அதுதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெரும். வள்ளலார் மாதிரி ஒரு கேரக்டர் வாழ முடியுமா? 50 வயசு தான் வாழ்ந்தார். இங்க மதம் முக்கியம் இல்லை, மொழி முக்கியம் இல்லை, இனம் முக்கியம் இல்லை. திருமூலரை இன்றைக்கு நான் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அன்பு இல்லை. எத்தனையோ ஒரு 5-6 படத்தில் வக்கீல் வேஷம் நடித்தேன். நிறைய ஹைகோர்ட்டில் இருக்கிற அட்வொகேட் ஃப்ரெண்டு, சில நீதிபதிகள் நல்ல நண்பர்கள். சபை நாகரிகங்கிறது பெயர் சொல்ல முடியாது, கூடாது. அவங்கெல்லாம் வருத்தப்படுற ஒரே விஷயம் என்னென்னா, எல்லாம் நம்ம புக்கு படிக்கிறோம், செல்லு பார்க்குறோம், கூகுள் மேப் போடுறோம், எங்கேயோ இருக்குது அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற ஊரை இங்கேருந்து டீல் பண்ணுறோம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி மரத்தடியில் உட்காந்துருந்து ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு ஒருத்தர்கிட்ட படித்தவன்ட்ட உட்காந்துட்டு ஒரு அம்மா அப்பா வயசானவங்க நிற்பாங்க, இந்த அட்ரஸ் எழுதி போடுன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஞ்ஞானம் எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கு. ஆனால் மனித மனம் சுருங்கி கொண்டிருக்கிறது. அன்பு இல்லை. நீங்கள் நம்ப மாட்டாங்க, குடும்ப நல நீதிமன்றம் இப்போ கிரைம் கேஸை விட, சிவில் கேஸை விட குடும்ப நல கோர்ட்டில், ஃபேமிலி கோர்ட்டில் கூட்டம் அள்ளுது. எங்கே பார்த்தாலும் அந்த சேர்ந்து வாழ்வது. நான் இருக்கப்பட்டுன்னு ஒரு படம் நடித்தேன். எதுக்கடா சினிமாவோட கம்பைன் பண்ணுறேன், திருமூலரை தேமுதிகவை சினிமாவும் இல்லை. ஒரு அற்புதமான யுவராஜ் தயாளன், நல்ல டைரக்டர், நெட்ஃப்ளிக்ஸில் சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்குது.
1000 காரணம் இருக்கலாம் பிரியறதுக்கு, ஒரு காரணம் இருக்கலாம் சேர்ந்து வாழறதுக்குன்னு சொன்னார் அவர். அந்த படம் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது, கண்ணில் தண்ணி வந்துடும். இப்போ என்னென்னா எத்தனையோ லேடி அட்வொகேட் எல்லாரும் சொல்கிறாங்க போக முடியல எங்களால் ஃபேமிலி கோர்ட்டுக்குன்னு. யாருக்கும் பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. திருமூலர் பொறுமையாக இரு, சகிப்புத்தன்மையாக இரு, விட்டு கொடுப்பதவன் கெட்டு போனதே இல்லை. நமக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. இன்னைக்கு நேற்று பார்த்தா நலம்பூரில் பேப்பரில் ஒரு இளைஞன் வருத்தமாக இருக்குது. அதையெல்லாம் சிந்திப்பதற்கும் பேசிப்பது. நீ பாட்டுக்கு திருமூலர்ன்ற ஏதோ வந்து பேசிட்டு போகிற, நாட்டில் என்னடா நடக்கிறது நீங்கள் கேட்குற கேள்வி எனக்குள்ளேயே கேள்வி எழுப்பி நான் இந்த மேடையில் பதில் சொல்கிறேன். நலம்பூரில் 2 இளைஞர்கள் ஒருத்தனை கொன்னுட்டு ஒருத்தன் தூக்கில் செத்து போயிட்டான். நேற்று பேப்பர் வந்திருக்கு, இன்னைக்கு செய்தி, நேற்று செய்தி. அது எங்கே நம்ம போகிறோன்னு, கொலைன்றது என்ன, உடுப்போட்டில் போய் காரத்தில் காஃபி சாப்பிட்ற மாதிரி ஆகி போச்சு, ஒரு தோசை பார்சல் மாதிரி ஆகி போச்சு. ஒரு சின்ன தப்பு பண்ணால் துடிச்சிருவான் முன்னெல்லாம். இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கு சமூகம்? அதை மாற்றுவதற்குத்தான் நமக்கு திருமூலர் தேவைப்படுகிறார். இதை ஆன்மீகம் அதுக்குன்னு ஒரு சிப்பு குமிழில் போட்டு அடக்க முடியாது. சிவபெருமானை ஒரு குறியீடாக வைத்தார் அவர். நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனேன்னார் அவர். என்னை அவன் கெடுத்துட்டான், என்னை அவன் முன்னுக்கு வர முடியல, என்னை இவன் காலை பிடிச்சி எழுந்துட்டான், அதெல்லாம் இல்லை. ஈகோ உடைன்றார் அவர். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும். அப்புறம் ஒரு வார்த்தை போடுறார், தானே தான் செய்த வினைப்பயம் தூய்ப்பானும், தானே தனக்கு தலைவனுமாமின். உன்னுடைய நல குணங்கள் உனக்கு நல்ல நண்பர்கள், உன்னுடைய தீய குணங்கள் உனக்கு உன்னுடைய எதிரிகள். எவனும் உன்னை கீழே இழக்க முடியாது, எவனும் உன்னை மேலே போக முடியாது. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய திறமை, நீ இந்த மண்ணுக்கு வாங்கி கொண்டு வந்த வரம், இதுதான் உனக்கு இருக்குமே தவிர இந்த கம்பேரிசன், காம்ப்ளெக்ஸு, இதெல்லாம் ஒரு இயலாமை தான். அடுத்தவன் மேலே குற்றச்சாட்டு சொல்லுகிறவன் இயலாமையால் சொல்லுகிறான், வெறுப்பால் சொல்லுகிறான். நான் அன்றைக்கி ஒரு படித்தேன், விஜயகாந்த் பற்றி பேசும்போது. என்னுடைய ஆத்ம நண்பர் அவர். உழைப்பு இல்லாமல் வர முடியாது. 1984 மட்டும் 18 படம் நடிச்சிருக்காரு. ஒரு அண்ணனுக்கு தெரியும், ஒரு வருஷத்தில் 18 படம் நடிக்கணும்னா எத்தனை நாள் அவர் ஷூட்டிங்கில் இருந்திருக்கணும், எவ்வளோ நாள் தூங்காமல் இருந்திருக்கணும். ஏன்னா சாதாரண விஷயமா? பேசும்போது சொன்ன, இந்த இடம் மண்மூடி போகலாம், அவர் கண்மூடி போகலாம், ஆனால் தமிழர் நெஞ்சங்களில் இருந்து அவருடைய நினைவுகளை யாரும் ஒருபோதும் நீக்க முடியாதுன்னு. எதுக்குன்னா அன்பு தான். பசிக்கு சோறு, வரவனுக்கு தங்க இடம், முடிஞ்சது. எல்லாரும் என்ன டாடா பிர்லாவா, அம்பானி அதானியா, எல்லாரும் என்ன ஒரு ரெஃபரன்ஸோடைய மெட்ராஸ் வரான். ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகமும். வாலியன்னு சொல்லுவார், ஊக்குவிக்கிறவனுக்கு ஊக்கம் கொடுத்தால் அவன் கேட்டு விருப்பான். இந்த நாட்டில் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுவது அன்பு. அந்த அன்பை எப்படி நீங்கள் வாசித்தால் தான் கிடைக்கும். அந்த புத்தகத்தை தேடி தேடி படிக்கணும். இந்த 900 புத்தகத்தில் ஒவ்வொருத்தரும் சமூகத்துக்கு பாடுபட்டுருக்காங்க. மூட பழக்க வழக்கங்களையும் தனிமனித கேவலங்களையும் தகர்த்தெறிந்தார் தந்தை பெரியார், பகுத்தறிவு பகலவன். ஆனால் அந்த பெரியாரை காங்கிரஸுக்கு அழைத்துன்னு வந்து அவரை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து, எருதுருவோம், வடந்துருவோம், தெந்துருவோம். மூதறிஞர் ராஜாஜி இறந்த போது அவருடைய உறவுகள் கூட, உற்றார் உறவுகள் கூட அவ்வளவு கதறி அழவில்லை. அந்த கைத்தறியை வைத்துக் கொண்டு மண்ணிலே தட்டி தட்டி கதறி அழுதார் தந்தை பெரியார். அதுதான் அன்பின் வெளிப்பாடு. அதுதான் இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு தேவை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.